பக்கத்துல உட்கார வச்சு பேசுவாங்க. இவரு கமருதீன் அங்க போய் நிப்பாரு. ஏன்னா, நந்தினிய அவன் கமருதீன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ, அவங்கலாம் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரி யார் அழுதாலும், எங்க இருந்தாலும் இவங்கலாம் போய் உட்காந்து இவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஆளுங்கலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அது கேமுங்க. அது கேம்ல எல்லா விஷயமும் பண்ணாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. சபரி வந்து அந்த அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அடிபட்டு கண்ணு வீங்கும்போது, இந்த பொண்ணு ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டு போச்சு, அது போச்சுன்னா ரெட் கார்டு குடுத்துருப்பாங்களா? ஆனா இந்த பொண்ணு அடிபட்டுட்டு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உடனே அங்க ஆப்போசிட்ல இருக்க திவ்யாவோட பாட்டில் எடுக்க ஓடுனா. எத்தன பேர் பார்த்தீங்க? எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்துட்டா. ஸோ, ஆமா. அப்ப வந்து அந்த கேம் ஸ்பிரிட் தானே. அதானே முக்கியம். ப்ரோ அண்ட் அவங்க அந்த இடத்துல ஒரு வெளில பேட் அமிச்சதெல்லாம் வேர்ட்ஸ் வந்து பேசியிருப்பாங்க டிஆர்பி ப்ரோ. ஸ்டண்ட். அது ஆனா வெளில மியூட் அமிச்சதெல்லாம் போட்டுருப்பாங்க. டிஆர்பி ஸ்டண்ட். எங்க? அந்த இடத்துல அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்ப விளையாடுறப்ப, அவங்க 2 பேத்துக்கும் சபரிக்கும், பார்வதிக்கும் ஒரு இது வரும் இல்லையா? தள்ளுமுள்ளு வரப்ப, ம். அவரு இந்த கால தெரியாம மிதிச்சுருவாரு. ஓகேங்களா? தெரியாம மிதிச்சாரா? ம். அது தெரியல. அது காமிக்கிறப்ப கால் மிதிச்சுருவாரு. அப்போ வந்து ஒரு 2 தடவ கெட்ட வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது மியூட் போட்டாங்க. அது நல்ல வார்த்தையா, கெட்ட வார்த்தையா நம்மளுக்கு தெரியாது. பட் அது நம்மளுக்கு காமிச்சிருக்கணும். யாரு சொன்னாங்க கெட்ட வார்த்தை? அந்த இடத்துல இல்ல மியூட் அவங்க போட்டுருப்பாங்க ப்ரோ. சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்ல வரப்ப வாய மூடியிருப்பாங்க. இல்ல மியூட் போட்டாங்க ம். சரண்யா சிஸ்டர் ஒரு தடவ. இல்ல நீங்க அவரு மிதிச்சத பத்தி நீங்க கேட்டீங்கல்ல. ஆமா. நான் வந்து அந்த வீக்ல எப்படி பேசினேன் அப்படின்னா, அத பார்த்துட்டு கேம்னா இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாரி தான் நான் பேசியிருந்தேன். பட் ஆனா, நான் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, "இல்ல சபரி பண்ணது தப்பு. வாண்டடாவே தான் அடிச்சாரு" அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், "இது கேம் ஹேப்பன்ஸ் அண்ட் அவங்களும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா. ஸோ அப்ரிஷியேட் டு ஹர். அந்த மாரி இப்படி தான் இருக்கணும். ஸ்போர்ட்டிவா இருக்கணும்" அப்படிங்கிற மாரி நான் பேசிட்டு இருந்தேன். பட் ஆனா, அந்த வீக் வந்து அவங்க சொன்ன மாரி தான் நடந்தது. விஜேஸ் வந்து சபரிய வச்சு செஞ்சாரு. அவரு ஷூ மேட்டர் சொல்றாங்க. அந்த டைம்ல அமித்தையும் புடிச்சு கத்துனாரு அவரு. அப்போ அன்னைக்கு விஜிஎஸ் என்ன பேசினாரு? நீங்க வாண்டடா எல்லாமே பண்ற மாரி தானே பேசினாரு. ஆமா ரைட்டா? ப்ரோ. ஆமா. அந்த மாரி நீ தான் போர்ட்ரேட் வாண்டடா பண்ணாரு. இடிச்ச, வாண்டடா அடிச்ச அப்படின்னு சொல்லி குறும்படம் போட்டு காமிச்சாரு. ஆமா, கரெக்ட்டா? ஆமா. அப்போ கரெக்டா தான் பண்ணாரு. அப்போ நீ வாண்டடா தான் வாண்ட் பண்ண. நீ வாண்டடா தான் பண்ணன்னு நீங்க குறும்படம் போட்டு காட்டுன உங்களுக்கு அன்னைக்கு ஒரு லாஜிக்னா, இன்னைக்கு ஏன் வேற லாஜிக்கு? ஆள் வேறயா? மேபி இப்ப நான் டிஆர்பிக்காக கேட்கறதுல இருக்கும் லாஜிக் ப்ரோ. இருக்கா இல்லையா? நான் கேட்கறதுல லாஜிக் இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. கண்டிப்பா லாஜிக் இருக்கு. குறும்படம் போட்டு நீ பண்ணது தப்பு, அடிபட்டிருக்கு. ஏங்க அடிபட்டதுக்கு யாராவது கேட்டீங்களா? நீங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க அவங்க? நானா இருந்தா கழுத்து பிடிச்சு அமுக்கியிருப்பேன், மேலே ஏறி நின்றுருப்பேன் அப்படின்லாம் எல்லாம் பேசுனாங்க. கரெக்ட்டா? சரி, இவங்க வந்து அந்த கார் டாஸ்க்ல இவங்க வந்து பேசுனது இன்னும் வந்து கொடுமையான செயல் அப்படின்னே நம்ம எடுத்துப்போம். அப்போ அவங்க அன்னைக்கெல்லாம் உட்காந்து அங்க பேசுனாங்களே, அது என்ன செயல்? கழுத்து மேல ஏறி நின்னுச்சிருப்பேன், முடிச்சிருப்பேன், வேணும்னே தான் அடிச்சேன். அப்ப அது என்ன செயல்? அப்ப அத நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களா? இது நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களா? குறும்படம் இது போட்டு காமிச்சு நீங்க ரெட் கார்டு குடுக்கல. நீங்க வார்னிங் கூட குடுக்கல. எல்லோ கார்டு கூட குடுக்கல. இது ஓகே. பேனிக் அட்டாக் மாதிரி போனதால அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ நானு. எனக்கு அந்த பேனிக் அட்டாக்லயே டவுட் இருக்குங்க. நீங்க வேற. டவுட்லாம் இல்ல. அது கன்ஃபார்ம் தான். அது ஆக்டிங் தான். டிராமா தான் அது. அதாவது ஒரு ஓகே கோ அண்ட் ப்ளே. ஆக்சுவலா அது என்னன்னா, கீழ விழுந்ததுக்கு அப்புறம் இழுத்து விடுன்னு சொல்லிட்டு, இழுத்து வெளில விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பதறுவானுங்க, ஓடுவானுங்க. இங்க அங்கன்னு ஓடுவாங்க. ஓடும்போது, ஐயய்ய! என்னடா நம்ம வச்சு ஏதோ இவ்ளோ ஓடுறாங்களே அப்படி. சரி ஆரம்பிடா! கைப்புள்ள ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அவங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் ஆமா அப்படிதான் அவங்க சிரிப்பேன். டோர்ல நான் அவங்க சொல்லுவேன், கால் அவங்க பண்ணது நடிப்பு. இல்ல. இதான் நான் சொல்லுவேன். அதுதான் ம். பேனிக் அட்டாக் விழுந்தோனே வந்திருக்காது. டோர க்ளோஸ் பண்ணும்போது அவங்களோட தைல வந்து ஸ்டக் ஆகும். அப்ப தெளிவா ம். சொல்லுவாங்க, "விக்கல்ஸ் என்ன இழு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அங்க பேனிக் இருக்கிற அட்டாக்கே மெடிக்கல் டீம் வேற லெவல் மெடிக்கல் டீம்னு எல்லாமே, அதாவது வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளில வந்து ஸ்பேஸ்ல பேசக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? சுரேஷ் தாத்தாவே நெறைய வாட்டி சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா? ஏதாவது ஒண்ணுனா கூட ஏன்னா இவனுங்கலாம் பாருங்களேன், ஒரு டாஸ்க் விளையாட்டு வந்தாலே போயிட்டு மெடிக்கல் ரூம் போயிட்டு வருவானுங்க. நாமலாம் இங்க சாதாரணமா விளையாடும்போது அடிபட்டுச்சுன்னா கூட அப்படியே அப்படியே முட்டிக்கிட்ட வந்து ரத்தம் வரும். இந்த குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நம்ம கீழ விழுந்துருவோம். எச்ச தொட்டு துப்பிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. ஓகே. இப்ப இவங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னாக்கா, டக்குனு உள்ள போயிட்டு மெடிக்கல் ரூம் போயிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது, அங்க இருக்கிற மெடிக்கல் டீமு, பயங்கரமான மெடிக்கல் டீமு, இப்போ உங்களுக்கு ஒரு அட்டாக்ன்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ரூம்ல படுத்துட்டீங்க. இவரு நைட்டு வராரு. நீங்க உடனே ஐயோ! 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 ஐயோன்னு நீங்க வந்து பயங்கரமா ஸ்க்ரீம் பண்றீங்க.
அதுக்கப்புறம் பார்வதியை பார்த்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதாகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் டீமை யார் வெளில அனுப்பணும்? இவங்க 2 பேர்த்த அனுப்பணுமா? இல்லைம்மா நீ மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்க, ஸோ நீ தான் வெளில வரணும்னு சொல்லி மெடிக்கல் அன்ஃபிட்டாக இருக்கவங்க தானே வெளில எடுக்கணும். லாஜிக்கா இன்னொரு இல்லையா? லாஜிக் பாருங்க ப்ரோ. இது லாஜிக்கா இல்லையா? இல்ல கரெக்ட் ப்ரோ. இன்னொன்னு ப்ரோ, அன்ஃபிட்டா இருக்கவங்க கூட எப்படி ப்ரோ கேம் ஆட முடியும்? கரெக்டா இல்லையா? அதான் சொல்கிறேன். அப்போ நீ மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்கும்போது ஏன்னா சரி இன்னைக்கு இவங்க கூட ஆனிச்சு, நாளைக்கு இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க, அந்த டாஸ்க்கில் இன்னொருத்தவங்க கூட விளையாட்டு திருப்பி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பயமாகுது ஊ ஆ ஊ அப்படின்னாங்கன்னா மறுபடியும் தூக்க உங்களை வெளில அப்படின்னு சொல்லி தூக்க முடியுமா? எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்போ மேடம் நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருப்பீங்களா? டாப் 4 ஏவிக்கு அந்த ஏவி பண்ணுறவனுக்கு வேலை கிடையாது. ஒரே ஒரு ஏவி பண்ணுங்கய்யா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நட்டிப்பு அப்படின்னு அதான் மெடிக்கலி நீ அன்ஃபிட் அப்படின்னா நீங்கள் வெளில எடுக்க வேண்டிய ஆள் அந்த மெடிக்கலி அன்ஃபிட் பர்சன் தான். இவங்க 2 பேர் கிடையாது. அதுக்கு நான் இவங்க 2 பேர்த்த சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா எவிக் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வாரத்தில் அவங்களை நீங்கள் எவிக் பண்ணி வெளில அனுப்பிச்சிருந்துருக்கலாமே. எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாமே. வாரம் வச்சு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுறீங்களா, அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இன்னும் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணலாமே. தப்பே இல்லையே. இதெல்லாம் பேசினா நம்ம மேலே கேஸை போடுவாங்களாம். போடுங்கடான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஷோவை பற்றி ஷோவில் நடக்கிறத பற்றி பேசினா கேஸா? வராதுல ப்ரோ, நார்மலா எவிக்ட் பண்ணிருந்தா. நல்ல மனுஷன் பிரஜின். ஓப்பனா சொல்றேன். சுபா நான்லாம் ஃபர்ஸ்ட் பேசுறேன். ஞாபகம் இருக்கா சுபா? ப்ரோ நம்ம 2 பிரஜின் பேரும் ரொம்ப வராரு. நேரம் பேசினோம் பிரஜனை நமக்கெல்லாம் பத்தி. ரொம்ப பிடிக்கும். நாமெல்லாம் அந்த ஆளு வந்து ஃபேன். நாமெல்லாம் அந்த ஃபோன் அந்த சாங்கை ரிங்டோனா வச்சு சுத்தினாள் நானெல்லாம் நம்ம பேசிட்டு சுத்தின இருந்தோம். ஆளுங்க நம்மலாம். கரெக்ட் ப்ரோ. அவனுக்கு அவ்வளோ மவுஸ் கொடுத்து நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன் வரத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டு நான் கேஸை கொடுப்பேன். அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ சேரக்கூடாத சேர்க்கை இருந்தா இவனுக்கு இப்படி தான் இருப்பானுங்க. ஆனாவுனா கேஸுங்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நாளைக்கு அவன் படத்தை யாரு போய் பாப்பா? அவனோட மூவியை பார்க்க வேண்டியது யாரு? ஆடியன்ஸ் தானே. இன்னைக்கு அவன் வந்து சம்பளம் வாங்கிட்டு போவான்ல, லட்சக்கணக்கில் பிரச்சனை சம்பளம் வாங்கிட்டு போவான்ல, அந்த சம்பளம் எங்கேருந்து வருது? எல்லாம் இங்கே உட்காந்து பார்க்குற நீங்கள் நம்ம ஆடியன்ஸை நம்ம இதுலேருந்து தானே அவனுக்கு அங்கே சம்பளமாக போகுது. அப்புறம் எப்படி கேஸை போட்டால் நீ வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவ? ஒருத்தன்ட்ட சொல்லி அமிச்சேன் ஒரு காலத்தில், சரியான செயற்கையோடு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன்னு. தப்பான செயற்கையோட தான் இன்னைக்கு வரைக்கும் ஆளை காணும். அது சரின்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி தானே ப்ரோ இவனுக்கும் ஆச்சு. ஓப்பனா சொல்லிருங்க. யாரு? விக்ரமன் தான், வேற யாரு? இன்னொருத்தர் ப்ரோ, அவர் பேர் என்னது, அஸ்வினா கோமாளி, குக்குத் கோமாளி எல்லாம் வந்து கூட வந்தாங்க. ஆமா அஸ்வின். ஒரே ஒரு எனக்கு இப்ப எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கு, வாட்டர் மெலன் வந்து இவ்வளவு பேசுறான், அவனுக்கு மூவி சான்ஸ் வருது. எல்லாரும் ஒரு மனுஷன் தப்பு பண்றாங்க, இல்ல இல்லாம ஒரு தப்பு தான் பண்ணான். அவன் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியல அவனால, வெளியே வந்து பேச முடியல. அதான் இவன மாதிரி ஆள்லாம் சுத்த விடுறாங்க, இவனும் ஓப்பனா பேசுறான், இவனுக்கு எல்லாம் சான்ஸ் தராங்க. இல்லைங்க ஐயா மகேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகேஷ் மூவி சான்ஸே எல்லாத்துக்குமே கிடைக்கும் மகேஷ். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணுமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த படம் எடுக்கப்படுமா, அந்த படம் வெளியே வருமாங்கிறது சந்தேகம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லி வந்து எவனோ ஒரு டைரக்டர் எவனோ ஒருத்தன் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருப்பான். டெய்லி ஏதோ ஒரு டைரக்டர் எவனோ ஒருத்தனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பான். டெய்லி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஒவ்வொரு இடத்துல ரெசார்ட்டில் ரூமை போட்டு உட்காந்து தான் இருப்பானுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் போட்டு உட்காந்துட்டு தான் இருப்பானுங்க. ஸ்டோரி டிஸ்கஷன் சொல்லிட்டு நான் ஊட்டியில் இருந்தால் தான் எனக்கு வந்து கதை எழுத முடியும்னு அங்கே போய் உட்காந்து எழுதுனவன் 5 நாள் ரூம் போட்டு வாடகை அந்த ரூமுக்கு ரெண்ட் கூட கொடுக்காம ஓடனவங்க கூட எனக்கு தெரியும். ஏற்காட்டில் போய் உட்காந்தா தான் வரும், கொடைக்கானலில் போய் உட்காந்தா தான் என்னால் மூடு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி டிஸ்கஷன் அது எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஒரு மூவியாக வெளில வந்து அந்த மூவி ரிலீஸ் ஆகுமா? இன்னைக்கு பெரிய படமே ரிலீஸ் ஆக முடியாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புங்கிறது எவன் வேணால் கொடுப்பான். நீங்கள் அதுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வர நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்கேயாவது அப்படி திருப்பி பாருங்களேன். ஏதோ ஒரு இடத்துல போட்டிருப்பான், சினிமாவுக்கு ஆட்கள் தேவை, 23 வயதுடைய இந்த 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 லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவை அப்படின்னு சினிமாவுக்கு விளம்பரம் கொடுத்துருப்பான். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அது நியூஸ் பேப்பரில்? ஏன்னா ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எங்க காலத்துல நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, இப்பெல்லாம் எவனும் நியூஸ் பேப்பர் பார்க்கறது இல்லை போல இருக்கு. அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸே வரும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏரியால ஒரு பாக்ஸே வரும். ஆமா தானே பொன்னி? ஆமாங்க ப்ரோ, நான் பாத்திருக்கேன். எங்க ஆட்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஆடிஷன் எல்லாம் போயிருக்காங்க. ஆடிஷன் போவாங்க, அவங்கள்ட்ட காசு கேட்பாங்க.
நாங்கள் வந்து இப்போ மூவி எடுக்கிறோம், இவ்வளோ இத்தனை லட்ச ரூபா, நீ இத்தனை லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுலாம் வாங்குவானுங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஸோ மூவி சான்ஸ் நிறைய பேர் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போயிட்டு நிறைய பேர் ஆ போயிட்டு கொடுத்து கூட அவங்க அங்கேயே இது ஏமாந்துருக்காங்க நிறைய பண்ணிடுவானுங்க பேரு. ப்ரோ. திரும்பி வரமாட்டானுங்க, ஊர் பக்கம்லாம் எக்ஸாக்ட்லி வரமாட்டானுங்க. அந்த மாதிரி லாஸ் எக்ஸாக்ட்லி ஆயிட்டதுனால வீட்டுல சண்டை போட்டுட்டு போயிருவானுங்க. ஆ என் இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய Facebookல பேர் ஒரு இருக்கானுங்க ப்ரோ. ஏமா ஏங்க ப்ரோ ராவண இப்பெல்லாம் கூட்டம்னு ஒரு Facebookல படங்க, ராவண கூட்டம்னு ஒரு படங்க, சாந்தனுது 2015-16 எடுத்த ஷூட்டிங். அந்த படம் இப்பதாங்க ரிலீஸ் ஆனிச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 23ல ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. 23ல தாங்க ரிலீஸ் ஆனிச்சு அந்த அந்த படம் ஏன் ஷூட்டிங். ப்ரோ அது அந்த துருவ படம் ஷூட்டிங் நட்சத்திரமா 2016 விக்ரம் படம் எடுத்தது. ஒண்ணு இருக்குமே, ஆ, துருவ நட்சத்திரமா விக்ரம் ஆ. படம் ஒண்ணு வராமலே இருக்கு, இந்த வருஷம் வரும் இந்த மாசம் வரும்ன்ட்டு. அது ஏதோ ஒரு சினிமா டேரக்டர் ஒருத்தர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு, ஒரு படம் வெளில வரதுங்கிறது வந்து பிரசவத்துக்கு ஈக்குவலுங்கிற மாதிரி. அது ஈஸி கிடையாது, அவ்வளோ ஈஸி. மிஸ்கின் மிஸ்கின்ல நினைக்கிறேன், மிஸ்கின் சொல்லுவாங்க. அவ்வளோ ஆமா ஈஸி கிடையாது. நீங்க என்ன படம் வேணா எடுத்துடலாம். சென்சார்ல வந்து இப்போ இவர் சொன்னாரு, ஜீவா சொன்னாரு, 46 சீன் எடுத்திருக்காங்க. 46 இடத்துல வந்து கட்டு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு படத்துக்கு, அவரது ஏதோ ஒரு படத்துக்கு போட்டிருக்காங்களாம். ஜிப்சி இப்போ வந்திருக்க ரிலீஸ் ஜிப்சி ஆயிருக்கு ப்ரோ. அதுவா? இப்ப இல்ல அண்ணனின் வழியில. இதுக்கு ஜிப்சி கரெக்ட். ஜிப்சி அந்த படத்துக்கு. அந்த ஸோ படத்துல லிட்டரலா அன்கட் வெர்ஷனே வந்து 3.5 மணி நேரம் சொன்னாரு ஜீவா. அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து எல்லாமே தூக்கிட்டாங்களாம். ஒரு படத்தோட கண்டினியூஷனே வருது கேக்குதா? ஒரு படத்தோட கதை கண்டினியூஷனே இப்போ நீங்க நல்லா கொலாப்ஸ் கேளுங்க. ஆயிடுச்சுன்னாரு. ஆமா, அப்புறம் இந்த பன் பட்டர் ஜாம்னு ராஜு ஒரு படம் இப்போ வந்துச்சா? இப்பதானே ஆமா வந்துச்சு. ப்ரோ, ஆமா ஆமா. ஆனா அந்த படத்துக்கு அவர் எப்போ பிக் பாஸுக்கு வந்தாரு, லாஸ்ட் இயர் பிக் பாஸுக்கு வந்துட்டு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாரு. ஆனா எப்போ ரிலீஸ் பண்ணாங்க படத்தை, டேட் கிடைக்கல, இப்பதான் ரிலீஸ் ஆனிச்சு. ட்ரெய்லர்லாம் அப்பயே படம்லாம் முடிஞ்சிச்சு, ட்ரெய்லர்லாம் பண்ணி விட்டுட்டு தானே போனார் ஆமா. அவரு. ஆனா படம் அப்போ ரிலீஸே ஆகலையே. படம் எப்போ ரிலீஸ் ஆனிச்சு? இப்போ இந்த குக்கு கோமாளி ஓடிட்டு இருக்கும்போது, அதுவும் ஃபினாலிஸ்ட் அந்த செமிஃபைனல் அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. இவன் 3 படம் பண்றான், 10 படம் பண்றான், பண்ணுங்க, சந்தோஷம். ஆனா நான் தான் அப்படிங்க. இப்போ நீங்களே யோசிங்க ஜி, செகண்ட் ஹீரோ லெவலுக்கு நான் வந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன்னு சொல்லும் போதே நான் வந்து யோசிச்சுக்கிட்டேன், இவன் யாரோ இவனை வச்சுட்டு ஓலா விட்டுருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் கூட இவன் பரவாயில்ல எதுக்கு ப்ரோ. போறாங்க? அவனு சொன்னான் பாருங்க, ஏன்னா சின்ன சீரியஸா ப்ரொடக்ஷன்லாம் வந்து சொல்றேன், இல்ல இந்த சினிமாக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஏமாத்துவானுங்க தெரியுமா? நிறைய பேர் காசு கேட்பானுங்கல்ல, இந்த உனக்கு இந்த ரோலு நீ இவ்வளவு காசு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவனுங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பானுங்க, அந்த மாதிரி ஆட்களை சொல்றேன். இவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏய் இவன்ட்டு எவ்வளவு கேட்டாலும் ஆட்டிய போட்டுடலாம் போல இது, இவனை கேமரா முன்னாடி நிக்க வச்சு 4 சீன் எடுத்தா போதும், படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ இதை வச்சு இவன் ஓட்டிப்பான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் இவன்ட்ட ஓலா விட்டுருக்கான். அதுவும் சொன்னான் பாத்தீங்களா ப்ரோ, பெரிய ப்ரொடக்ஷன்லாம் வந்தது அதை மட்டும் தான் பார்த்தேன். அதுலயே டுபாக் ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன், நான் பெருசா தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு தான் பாருங்க. எனக்கு அதுதான் வைத்தறிச்சலா இருந்தது. உனக்குலாம் எவன்டா ஒரு கொடுக்குறான் ஒரு அப்படின்ற குச்சி மாதிரி. ஒரு குல்ஃபி என்னைக்கு அது கானா வினோத் பாடலன்னு சொன்னானோ, எப்ப அது பின்னணி பாடகரப்பா டே நான்லாம் கொய்யால. மனசு எடுத்துட்டேன் ப்ரோ. இல்ல இல்ல ஏய் அது சொல்ற பிரஜி பாருங்க, அந்த குச்சி ஒரு குல்ஃபி இவர் பாடலப்பா, இவர் பின்னணி பாடகர்ப்பா. டே கொய்யால, பின்னணி பாடகர்னாலே அது பின்னாடி தானே பாடுவாங்க, முன்னாடி வந்து பாடுவாங்க. எப்படின்னா வினோத்துக்கு திறமை இல்ல ப்ரோ, எஸ்பிபியே பிரஜின் பின்னணி வந்து பாடகர் ஆக்டர் இல்ல. தான்டா. அவன் சொல்றது பாருங்களேன் எல்லாரையும், பிரஜின் வந்து அவுட் ஆஃப் எதோ சொன்னானே, அவுட் ஆஃப் இவரெல்லாம் ஃபீல்டுல இல்ல, ஃபீல்ட் அவுட், இவரெல்லாம் வந்து என்கிட்ட பேசுறாருன்னு பிரஜின் சொல்றான். வினோத்து ரொம்ப தரமட்டமா பேசினான். இப்போ பிரவீன், இதெல்லாம் பார்க்கும்போது அதான் எப்படி இருக்குன்னா, சாண்டி வந்து சாண்டி வந்து பிரவீன் ராஜா வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது வாட்டர் மலக்கு 2-3 டைம் ஜூம் வச்சான் பாத்தீங்களா? ஐயோ வினோத் பிக் பாஸ் இது பண்ணும்போதே, பிக் பாஸ் வந்து வினோத் சாருக்கு வினோத் பிக் பாஸ் கான்வர்சேஷன் தான் இமாத் ப்ரோ. அதுக்கு பெரிய இதுவே பிக் பாஸ் வந்து வினோத் கிட்ட பேசினாலே கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூஞ்சிக்கு போயிடும். அது விக்ரமுக்கும் மூஞ்சி போகுது. எனக்கு அதான் சிரிப்பேன், விக்ரமுக்கு வந்து இந்த ஜெலிஸ்னஸ் கொஞ்சம் இது. ப்ரோ சொல்ல மறந்துட்டேன், போன வாரம் சாண்டி மாஸ்டருக்கு இது வச்சாங்க மீட்டு, ஷூட்டிங் போயிருந்தேன், அப்பதான் பேசினேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் போட்டோ எடுத்துட்டு, தயவு செஞ்சு அண்ணகிட்ட பேசுனீங்கன்னா பேசுவீங்களான்னதுக்கு கண்டிப்பா ஷோல பாருங்கன்னாரு. கரெக்டா அதே மாதிரி வினோத் கிட்ட போய் கேட்டாரு எதுக்கு பட்டு எடுத்துன்ட்டு. இப்போ சூப்பர் போன சூப்பர். வாரம் வந்து ஷூட்டிங் ஃபேன்ஸ் மீட் வச்சிருந்தாரு, அதுக்கு போயிருந்தோம். ஓகே, அந்த பிங்க் கலர் இது போட்டிருந்தாரு, சூட் போட்டிருந்தாரு அப்பயா? அப்பதான் நானும் எக்ஸ்ல போட்டிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. அது இங்க தான் உள்ள எடுத்தாரு, தனியா துபாயில தான் இருந்தோம், எடுத்தாரு. சின்னதா ஒரு ஒர்க் இருந்தது, ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூப்பிட்டான்ட்டு ப்ரோக்டிவ்ல ஒர்க் பண்றான், அது அவன் இங்க தான் கூப்பிட்டு. வாங்கினாரு, துபாயில தான் வாங்கினாரு ட்ரெஸ். ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப கஸ்டமைஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காரு ப்ரோ அவர் பேர்லயே.
சூப்பர். பார்ட்னர்ஷிப் அவரு போட்டு இப்ப இல்லைங்க. அவர் இன்ட்ரடியூஸ் ஆதி பண்ணாரு. காலத்துல இருந்தே அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எந்த ஒரு காஸ்டியூமும் வாங்கிக்குவாரு. இப்ப இங்க வரும்போது நானும் அவரும் நெறைய இடத்துக்கு ஷாப்பிங் போயிருக்கோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க கோட் வாங்கிக்குவாரு. அந்த 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 காஸ்டியூம் இங்க வாங்கிட்டு, அங்க போயிட்டு அந்த எஸ்ன்னு போடுறது, அதுல வந்து ஏகப்பட்ட ஒர்க். அது வந்து டான்சர்ஸ் முக்காவாசி பேர் பண்ணுவாங்க. அது கிராண்டா ஆஹ் பண்ணுவாங்க. அந்த நீங்க ஃபேன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசபிள் ப்ரோ. கிளியராவே அது நல்லா இருந்தது எக்ஸாக்ட்லி, பார்க்க. எல்லாமே எக்ஸாக்ட்லி. சொன்னாரு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் ஒரு ம். இது ஒண்ணு, அவங்க மேடம் ஒரு மேனேஜர் இருந்தாங்க. அவங்களோட பர்சனல் மேனேஜரே யாருன்னு தெரியல. அப்புறமா அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க, நம்மளோட இதுல அவனுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. உள்ள தனியா இருந்து கொஞ்சம் பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவர் கூட நீங்க ஷூட்டிங்க்கு என்ன முன்னாடி. பண்றீங்க? நான் இங்க பேங்கிங்ல ஒர்க் பண்றேன் ப்ரோ. ஹெட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிபிஎஸ் பேங்க்னு பேங்க், ஓகே, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஓகே. எனக்கு நீங்க நீங்க அவர் நான் அப்ரோச் பண்ணீங்களா? அப்ரோச் பண்ணல ப்ரோ, ஃப்ரெண்டு மூலியமா. எனக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணு சும்மா உள்ள போகணும்னு ஆசை. எங்க பிக் அப்பப்ப பாஸ்லயா? லைட்டா. பிக் பாஸ்ல இல்ல ப்ரோ, நீங்க டிவி ஷோஸ் ப்ரோ. சும்மா பேக் டான்சஸ் அது மாதிரி ஓகே, ஏதாவது ஓகே, ஒன்று ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். சும்மா ஒரு ஓகே, ஒர்க், பார்ட் டைம் ஒர்க் மாதிரி எனக்கு அது. ஓகே, ஓகே, எனக்கு அப்பவே கோபி சுதாகர்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. கொஞ்சம் முன்னாடி ஓகே. ஒரே ரூம் மீட்ல இருந்திருக்கேன் கோபி சுதாகர் கூட. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு போயிட்டு இப்பதான் சென்னைக்கு வந்தேன்னா, ஸோ அதனால இப்போ அப்படியே 2006, 2006, 7, 8 அப்பெல்லாம் நான் வந்து நாங்கெல்லாம் ஒண்ணா டான்ஸ் பண்ணிருக்கோம். டான்சர்ஸ். சூப்பர். 2009ல நான் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். 2010 ஜான் மந்த் இங்க வந்துட்டேன் நான். ஓகே ஓகே ப்ரோ. அதான் ஏதாவது இருந்தா கூப்பிடுவா அப்படின்னாரு ஃப்ரெண்ட். அவரோட இவங்களும் 2-3 பேர் ப்ரோ டிவில, ஜோ மைக்கேல் ப்ரோ இவங்களோட இன்னும் 2-3 பேரும் இருந்தாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நானும் சொன்னேன், இல்ல பேங்கிங் வந்து எனக்கு 24/7 மாதிரி பேக் எண்ட் ப்ராசஸ்ன்றதால ஸோ அதனால லீவ் கிடைக்கும் போது எப்பனா இத மாதிரி வந்தா போயிட்டு வரும் ப்ரோ. அதுதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸ் ஷோ தான் போக முடியல என்னால. அதுதான் ஒண்ணு. அந்த சண்டே சாட்டர்டே எபிசோட் ஏதாவது ஒரு எபிசோட் போலான்னு பார்த்தேன். சரி அதான். சுபா போனீங்களா இந்த வருஷம்? ஒரு சீசன் போனீங்களா சுபா? ஆமா ப்ரோ. 10வது 10th வீக் போனேன். நீங்க தான் அந்த பிக் பாஸ் சாரியை போட்டோ எடுத்து போட்டதோ? ஆமா ப்ரோ. நீங்க தான் வைரல் பண்ணி விட்டீங்க அதை, கரெக்டா? ஆமா, அது அவர் வேற அங்க கேட்டாரு. அவர்கிட்ட டைரக்டா பேசினேன் நான். அந்த பிளாக் சாரியாக்கா அந்த வைரல் ஆச்சு அதுவாக்கா? ஆமா ஆமா, அது நான் தான் எடுத்து. அவர் கேட்டாரு, அந்த கையில ஆம்புலன்ஸ் மருதாணிலாம் முன்னாடி நீங்க தான் போட்டிருப்பாங்க. எடுத்தீங்களாமா அப்படின்னு, போட்டோ எடுத்தீங்களான்னு கேட்டாரு. ஆமா சார், நான் தான் எடுத்தேன். ட்விட்டர்ல போட்டேன் அப்படின்னு. ட்விட்டர்ல இருந்து வரலாமா, எனக்கு சோசியல் மீடியால வந்து வைரலா இருக்குன்னு காமிச்சாங்க. ஆமா. நன்றிமா, உட்காருங்க அப்படின்னாரு. எனக்கு இமாத் ப்ரோ அதனால நான் எப்படின்னா, பண்ணலையா? இந்த லாக்டவுன் டைம்ல ப்ரோ, அப்போ எதுவும் ஒர்க் இல்லைன்ட்டு மால்ல வந்து செக்யூரிட்டி ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நேர்ல பார்த்தேன். அப்படி அவர் எப்படிப்பட்ட மனுஷன்னு, சரி நம்ம 1000 கருத்து வைக்கலாம், ஓகே ஹோஸ்ட் பத்தி அதை பத்தி பேசலாம். பட் மனுஷனா பாத்தீங்கன்னா எங்களேன், மாலூர்ல வந்து அப்ப மாஸ்க் கம்பல்சரி இருந்தது. அவரு சடனா வந்தாரு, மாஸ்க் கொண்டு வரல. அப்ப நான் பாக்கெட்ல சும்மா 2 மாஸ்க் வச்சிருந்தேன். நான் சும்மா நார்மலா செக் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டு, ஃபோர் மால் விஜய மால் தான் செக் பண்ற மாதிரி செக் பண்ணிட்டு, நீங்க சார் மாஸ்க் இல்லாம போக முடியாதுன்னு. இல்லப்பா நான் மாஸ்க் எது எடுத்துன்னு வரலடா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ண, பாக்கெட்ல இருக்குல்ல அது கூட. சார் இல்ல சார், இது யூஸ் பண்ணுது. பரவாயில்ல கொடுறான்ட்டு டக்குன்னு வாங்கி போட்டு முன்னாரு போட்டுட்டு கை கொடுத்துட்டு. அப்ப என்கிட்ட வேற போன் இல்ல, பட்டன் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் 2019ல. அவர் யதார்த்தமான ஆள் தான் அவரு. ஐயோ எனக்குலாம் 2019-20 எக்ஸாக்டா என்னால செதறிட்டேன். கை குத்துட்டு கட்டி வச்சுட்டு, நல்லா பண்ணு பரவாயில்ல கஷ்டப்படாது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நான் லைட்டா ஃபீலிங் ஆன ப்ரோ, இதெல்லாம் போடாதீங்க சார், வேணாம் சார், இதுல இது என்ன மாஸ்க், நல்ல மாஸ்க் தானே, ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு போதான். அப்பதான் சே என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. எனிவே அப்படி எப்படின்னு சுபா, இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசணும். சீசன் ஆமா ப்ரோ, முடிஞ்சிருச்சு. சீசன் லாஸ்ட் டேவும் பேசிட்டோம் ப்ரோ. முடிஞ்சிருச்சு சீசன். ஆமா, நெக்ஸ்ட் சீசன் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். நந்தினி ஏன் ப்ரோ அவங்க இதுலயும் வரல, ஃபினாலிலயாச்சும் இருக்காங்களா, ஏன் அவங்க வரல? அவங்க பர் டேக்கு 20,000 rupees வந்து கேட்டாங்களாம் ப்ரோ. அதனால அவங்கள வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. ஹையஸ்ட் பேமெண்ட் கேட்டாங்களாம். அதெல்லாம் ஒரு அளவு இல்ல, அவங்க கேஸ் போட்டிருக்காங்க டிவி மேல. 20,000ங்கிறது வந்து ஹையஸ்ட் பேமெண்ட் இல்லைங்க. நீங்க வேற இங்க அவங்களுக்கு ஷோல ப்ரோ, வாங்க அவங்களுக்கு இருக்கலாம். இமாத் ஏன்னா bro, அதுதான் ஷோல நினைக்கிறேன் வந்து இமாத் bro. அது வந்து லீஸ்ட் பேமெண்ட்.
அதை விட கம்மியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஆவரேஜ் ப்ரோ ஆவரேஜை தலைவி கொஞ்சம் அதோட கீழே கம்மி தானே ப்ரோ? எந்த தலைவி? ரம்யா ஆமாம் என்ன ஆமாம் ப்ரோ ஆமாம் ஆமாம் தலைவினாலே ரம்யா ஜோ தானே நம்மளுக்கு. மறந்துட்டேன். அவங்க 10K நினைக்கிறேன்க்கா. இருக்கிறதுலே அவங்க தான் லிஸ்ட் நினைக்கிறேன். அதுக்காகவே தலையை இது வரைக்கும் கூட்டு வந்தாங்க. கம்மி பேமெண்ட்டுக்காக. நான் போன அன்னைக்கு தான் ப்ரோ விட்டாங்க. ஆமாம், போயிட்டு தலையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு ஃபைனலிஸ்ட போய் வெளியே அனுப்பிச்சிட்டீங்கக்கா. சுபா நீங்க போனது ஏன் சுபா போனீங்க? நீங்க போங்க சுபா. நான் போன அன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க ப்ரோ. யாரு? 2 பேர். நான் போனேன். ரஞ்சித் ஏன் போனப்ப. போன நீ? ஏன் போன நீ? ஓ அந்த டான்ஸ் ஆனது நீதானா? அப்ப டான்ஸ் டான்ஸ் ஆனது அந்த டான்ஸ் ஆனது நீதானா? அந்த இல்ல கையை நான் வரல சுத்துவாரு, ப்ரோ, யாரோ என்னை துணியை கட் பண்ணிட்டாங்க. சுத்துனாரு, அவரா? அதான் அந்த சிலம்பாட்டம் மாதிரி டான்ஸ் பண்ணாரு, அது இவருதானா? ப்ரோ இவர் ஃபர்ஸ்ட் அதேதான், ரோலே அதேதான். உட்கார்ந்திருக்காரு ப்ரோ. வேற காட்டுனா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரோலே உட்கார்ந்திருக்காப்ல ரஞ்சித். ஓ ஒருத்தர் ஷாக் குத்தாரு, ஐயோ தலைவா என்ன தலைவா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அவரா இருக்குமோ? இருங்க, ரன்னர் ஆர்மியில் வந்திருக்காங்க. சொல்லுங்க, கதை போமா? ஏய் கொழுப்பு தானே உனக்கு? உனக்கு தெரியுமா ரன்னர் தானே? எதுக்கு இந்த வம்பு உனக்கு? அவன் கிடக்கான் பைத்தியக்காரன். சொல்லுங்க கதை. ஹாய் மார்க் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கேன். எல்லாம் ஆசீர்வாதம். நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 சீசன் ஆக்டிவா இல்ல, இப்ப திரும்ப வந்திருக்கேன். அப்படியா? சொல்லுங்க கதை போமா. இந்த சீசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் ஒரு வெத்து சீசன், டம்மி சீசன். ஒரு ஒரு 4 பேர் 5 பேர் சொல்லலாம். அவங்கள தவிர மற்றபடி சீசன் ஏதாவது போனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. எப்படி கடைசி வரைக்கும் நான் இந்த ட்ராப்ல உழுவல, அதனால கடைசி நாளே நான் இந்த ட்ராப்ல உழுவ வைக்காதீங்க. ஓகே, அசுரம் போய் குத்துறாரு. ஏன் இவ்ளோ இந்த சீசன்ல ஃபுல்லா ஆக்டிவாவே இல்ல நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு வந்து எனக்கு அவ்வளோ கேட்சியாக இல்லை, இது ஒன்று. 2வது வந்து கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி. ஸோ அதனால் வந்துட்டு இந்த சீசன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு 20-30 டேஸ் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அப்பயே தெரியும். ஆன் அண்ட் ஆஃபில் இந்தியாவுக்கு வருவேன், ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ரிவ்யூ பண்ணாலும் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு ரீசன்னால நான் பண்ணல. பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது இல்லை. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது கூட நான் ஒரு 1 வீக்லாம் ஆஃப் எடுத்திருக்கேன். ஃபேமிலி டைமும் போட்டு போயிருக்கேன். அது 1 வீக்குங்கிறது ஓகே. பட் இருந்தாலும் அது இங்கே லோக்கலில் இருக்கிறதுனால இங்கே பார்க்கலாம். எனக்கு என்னன்னா இங்கே யூஏயில் இருந்தேன் அப்படின்னா ஐ கேன் வாட்ச், என்னால் பிக் பாஸ் பார்க்க முடியும், ட்விட்டர் நோண்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஷெடியூல் இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு அங்கே சுற்றி எனக்கு அதில் தான் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பேனே தவிர இதில் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டைமை வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட எத்திக்ஸ். ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா இதை விட்டுருவேன். ஓகே, ஃபியூச்சரில் பிக் பாஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த சீசனே இவ்வளோ டாக்ஸிக்காக, இவ்வளோ டிசர்விங் இல்லாதவங்க எல்லாம் உள்ளே எடுத்து கொஞ்சம் பண்ணாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் சீசன் எல்லாம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்குமா இல்லை மாற்றிப்பாங்களா? அது அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? ஏன்னா மோஸ்ட்லி இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருக்குமே வந்து இந்த சீசன் பிடிக்கலை. இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இப்போ நெக்ஸ்ட் சீசன்லாம் இதே மாதிரி இருக்குமா இல்ல? எனக்கு மட்டும்தான் கச்சா வயசு புரியல. இல்ல ப்ரோ, கிளியரா தான் இருக்கு. எனக்கு கட் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க ப்ரோ? அவங்க போயிட்டு ட்ரிப் ஏத்திட்டு இருக்காங்க, பொறுமையா பேசுவாங்க, சத்தமா பேச ப்ரோ மாட்டாங்க. இல்ல காதை நல்லா இந்த கிட்ட வச்சுட்டு. சீசன்லயே நிறைய பேர் வந்து நாட் டிசர்வ்டா எடுத்தாங்க இல்லையா? இப்போ போக போக அடுத்தடுத்த ஆமா ஆமா சீசன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொன்னீங்களா ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரெண்ட் செட் இப்போ பண்றாங்கன்னு, அது எக்ஸாக்ட்லி இப்போ சூப்பரான கொஷின். எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு குவாலிட்டியான ஷோ. ஓகே, ஏன்னா இதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, அதாவது எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க.
அது நான் இந்த ஸ்பேஸ்லேயே நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்து நான் பேசுகிறேனே. இப்போ இந்த ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து யூஎஸில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் எல்லாம் ஹை பொசிஷன்ஸில் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் பேசினார், பேங்க்கில் இருக்கேன்னு சொல்லி மகேஷ் பேசினார். அந்த பேங்க்கில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறவரும் இந்த ஷோவை பார்க்குறாரு, ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இந்த ஷோவை பார்த்துட்டு ஒரு சில இன்சிடெண்ட்டுக்கு அவங்களாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்க பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ எல்லா விதமான மக்களும் பார்க்குற ஒரு ஷோ தான் இந்த பிக் பாஸ். அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு குவாலிட்டியான பீப்புளை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். அதுதான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து வாட் யூ லேர்ன் ஃப்ரம் பிக் பாஸ்ன்னு தான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. உங்களோட பிரதிபலனாக தான் இங்கே இருக்காங்க, சரி பிரதிபலிப்பாக தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இங்கே மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஒரு ஷோவை கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு தேவையில்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவாய்ட் பண்ணுற விஷயத்தெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நாளைக்கு இப்போ அதான் சொன்னாங்களே, இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னோடனே இப்போது லெமன் ஸ்டாரு, ஜாக் ஃப்ரூட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிலாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்கலாம் உள்ளே வர போகிறாங்க. ஐ மீன் அவங்கலாம் உள்ளே வரத்துக்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயம் ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகி எனக்கு இந்த சான்ஸ் ஈஸியாக கிடைச்சது. எத்தனையோ பேர் எனக்கு நல்லாவே தெரியும், ஏகப்பட்ட பேர் இருக்கும். நம்ம வந்து ஒரு நோன் பர்சன் அவங்கள்ட்டலாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப பல வருஷமாக வந்து பிக் பாஸுக்குள்ளே போகணும்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே வரணுன்னுலாம் பார்க்குறாங்க. பட் அப்படி இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னா, அதுவும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வரலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த சீசனில் இந்த மாதிரி பண்ணால் உள்ளே போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியான பீப்புள்ஸ் இருந்து அதுலேருந்து நீங்கள் இது எப்படி கொண்டு போகணும். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு கால் வந்து இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுதுல்ல? ஆமா கால் வந்துட்டு நான் இருக்குன்னு எனக்கு மட்டும் சொன்னாங்க. தான் இருந்துச்சு, பயந்துட்டேன். சாரி, எனக்கு ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ சரி கேட்குதா? பாருங்க ப்ரோ. இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. எனக்கு கால் வந்துட்டே இருக்குதுதான். சரி, இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான பீப்புள்லாம் நீங்கள் கொண்டு வந்து உள்ளே போடுறீங்க. அதாவது வாழ்க்கையில் நான் வந்து என்னோட ஷோ இதுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். நான் என்கிட்ட வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் இதை வந்து வெளிப்படுத்துகிறேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரவீன் ராஜ்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் சரியான எக்ஸாம்பிள், சூப்பரான எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் வரலாம். என்னாச்சு? லிசனருக்கு போயிட்டாங்க. கால் வந்திருக்கும். கால் அட்டன் பண்ண இந்த மாதிரி ஆகும். கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, இப்போ கேட்குதா? கேக்குது ப்ரோ. என்ன ப்ரோ, லைட் மேனா? வாட் ப்ரோ ஆர் யூ தேர்? அவருக்கு திருப்பி கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. கீழே வேற பாய் உட்காந்துட்டு இருக்காரு. பாய் கொஞ்ச நேரம் சும்மா கால் பண்ணாதீங்க மாத் ப்ரோக்கு, அப்புறமா கால் பண்ணுங்க. சரி, யார் ஃபைனலுக்கு போயிருக்காங்க? யாராவது போயிருக்காங்களா? தெரியலடா. அகமத் தெரிஞ்ச ஒருத்தர செட்டில் இருக்காரு. போன்லாம் புடுங்கி வச்சிருக்காங்களா? ஐயா இப்போ கேட்குதாங்க? ஐயா ப்ரோ இப்போ கேட்குதா? நல்லா நல்லா சரி, கேக்குது. எது வரைக்கும் கேட்டுச்சு நான் பேசுனது? ஜாக் ஃப்ரூட்.
ஜாக் ஃப்ரூட்டா? ஜாக் ஃப்ரூட் ஸ்டார் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேனே. அது கேட்கல ப்ரோ, விட்டு விட்டு கேட்டுச்சு. ஐயையோ! அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு இந்த மாரி ஈஸியான மக்கள் எல்லாம் ஈஸியா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா உள்ள வந்துரலாம் அப்படின்னு இருந்தா, ஆ அப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமே? ஓகே இது வந்து ஈஸியான மெத்தட் போல இருக்கு உள்ள போறதுக்கு, அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாமே அததானே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு ராங் எக்ஸாம்பிள் தானே அது. ராங் செட் தானே அது. ஸோ இந்த கண்டிப்பா மாரிலாம் ப்ரோ. இல்லாம ஒரு குவாலிட்டியான பீப்பிள நீங்க கொண்டு வந்து விட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது வினோதோட ஆர்மிங்கிறதுக்காக நான் சொல்லல. இப்போ வினோத் வந்து எத்தன வருஷமா இருக்காரு ஃபீல்ட்ல? 20 20 வருஷமா இயர்ஸ். இருக்கேன். 20 வருஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ 20 வருஷமா இருக்கிறவருக்கு 15,000 பேர் தான் Instagramல ஃபாலோவர் இருந்தாங்க. இன்னைக்கு தான் அது 5 லட்சத்துக்கு மேல போயிருக்கு. ஓகே. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி ஆட்கள் எல்லாம் நீங்க தேடி தேடி வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, அதாவது கலைக்காக வாழ்றவங்க இவங்கலாம். நீங்க இந்த மாரி ஆட்கள கொண்டு வந்து நீங்க வந்து இங்க போட்டு நீங்க அவங்கள மெருகேத்தி விட்டு அனுப்பிச்சீங்க அப்படின்னா, அவங்க நாளைக்கு சாண்டி மாரியோ, கவின் மாரியோ, ஹரிஷ் கல்யாண் மாரியோ, ஆ அவங்கலாம் வந்து நாளைக்கு ஷைன் ஆகும்போது, அந்த பெருமை யாருக்கு அப்படின்னா பிக் பாஸ்க்கு தான். அவர் சொல்றாரு இல்லையா? நீங்க என்ன சொல்றாரு அவரு? நேத்து சாண்டிட்ட பேசும்போது சொல்றாரு. அ நான் எத்தனையோ பேத்த வந்து மெருகேத்தி விட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன். பட் ஆனா என்னையே நீ மெருகேத்துன பெருமை வந்து உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன? அந்த மாரி ஒரு குவாலிட்டியான பீப்பிள கொண்டு வந்து நீங்க உள்ள போட்டதுனால தான், இன்னைக்கு பிக் பாஸ் அந்த வார்த்தை சொல்றாரு. அப்போ நாள பின்ன என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாரி குவாலிட்டியான பீப்பிள்ஸ் இருக்கும்போது, அந்த பெருமை பிக் பாஸ்க்கு தான். ரைட்டா? ஸோ அதுக்கு இப்போ நீங்க ஸ்கூல் அட்மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஸ்கூல் அட்மிஷன்ஸ்ல வந்து தே ஹேவ் சம் சர்டைன் கிரைட்டீரியா. அப்பா, அம்மா எஜுகேட்டடா இருந்தா தான் ஸ்கூல் அட்மிஷன் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா தான் ஸ்கூல் அட்மிஷன் சொல்லுவாங்க. ஆ அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கும்போது, அதில இத்தன பெர்சன்டேஜ் எடுத்திருந்தா தான் இங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும்பாங்க. அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சு தானே உங்கள எடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும்போது, இந்த ஷோக்கு வரதுக்கு உண்டான ஒரு கிரைட்டீரியா நீங்க வச்சு, அந்த கிரைட்டீரியாக்கு ஏத்த மாரி நீங்க ஆட்கள எடுத்தீங்க அப்படின்னா, ஷோவும் இன்ட்ரெஸ்ட்டா போகும். நீங்க சொல்றதும், அதாவது வீக்கெண்ட்ஸ்ல நீங்க அட்ரஸ் பண்றீங்க இல்லையா? அந்த விஷயத்தையும் உள்ள இருக்கிறவங்க அத எடுத்துக்கிட்டு, அத எப்படி கொண்டு போணுமோ, அத கொண்டு போயிட்டு அவங்க விளையாடுவாங்க. ஸோ இங்க வந்து ப்ரோ இந்த ஒரு சீசன் நிமிஷம். மெயினா ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசனே அதான். சொல்லுங்க சார். ப்ரோ ஒரு ம். நிமிஷம். அஷ்ரஃப் பாய் வந்து ரிக்வெஸ்ட் குடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஏய் ஹாஃப் கேப் இருக்கியா? தம்பி அவனை பார்த்தா தூங்கிட்ட மாதிரி இருக்கே. தூங்கியிருக்கான். ஆஃப் டாப் இல்ல எனக்கு காட்டலையேக்கா. இமாத் காட்டலையா? இந்த அவரு வந்து வாட்டர்மெலன் இதுக்கு இந்த லவ் டார்ச்சர்லாம் பண்றாருல, அது ஏன் ஒண்ணுமே வார்ன் பண்ணாம விட்டாய்ங்க? தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. இல்ல ப்ரோ, திவ்யாலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு சொல்லிட்டான். அதுக்கு மேல யாரு ப்ரோ என்ன ப்ரோ சொல்றது? நெறைய வாட்டி ஒரு சொல்லிருச்சு. நிமிஷம் பாய் அஷ்பாய்க்கு என்ன டிஎம் பண்ணுங்களேன்? நான் பண்ணிட்டேன்ப்பா. இன்வைட் குடுத்துட்டேன். டிஎம் அவர் பண்ணியிருந்தாரு எனக்கு. குடுத்துட்டேன் நான் அவருக்கு. டைரக்ட் ஸ்பீக்கர் எனக்கு காட்டவே இல்ல டைரக்ட் அவரு. ஸ்பீக்கர் குடுத்துட்டேன். பாய் அதுல கிளிக் பண்ணி ம். பாக்குற நமக்கே ஒரு மாதிரி தெரியுது. அது திவ்யாவும் சொல்றாங்க, ஹக் பண்ணும்போது இப்படி ரொம்ப இதை ஃபோர்ஸா ஹக் பண்ணாரு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மன்னிக்கும் போது அது மிகப்பெரிய பின்விளைவுகளை தானே ஏற்படுத்தும். அவர் அதான் சொல்றேன்ல. இவ இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி சீசன்ல நம்ம பார்த்திருப்போமா? ஒரு வார்த்தை வந்து யாராவது ஒரு வார்னிங் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி அவங்க மெச்சூரிட்டியோட அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. பட் இங்க அது இல்லையே. இந்த மாரி ஒரு புள்ளைய நான் பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணா இந்த மாரி பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்ன தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர கேரக்டர் சொன்னா பரவாயில்ல ப்ரோ, எல்லா பொண்ணுங்களையும் சுபிக்ஷா குட்டி, வியானா அப்போ குட்டி, ஐயோ அதான் சாமி. சொல்றேன். அப்போ இந்த மாரி ஆளுங்கள நீங்க பிக் பாஸ் போட்டு, நாளைக்கு இந்த ஆள் வெளில போயிட்டு ஏதோ ஒரு வேலைய பண்ணிட்டான் அப்படின்னா, அது பிக் பாஸ்க்கு பெருமையா? பிக் பாஸ் தான் கழுவி ஊத்துவாங்க. அது இப்படி போயிடும் அவரு ப்ரோ. சும்மா இந்த ஒருத்தங்க நீங்க தானே ஃபேமஸ் ஆகுனீங்கன்ற மாதிரி போயிடும். கெட்ட பேர் ஆ, ஆகும். அதேதான். ஸோ இவங்க வந்து சூஸ் பண்றது வந்து நாளைக்கு வாழ்க்கையில எவன்லாம் ஷைன் ஆவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னலாம் சொல்லுவாங்க, நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க பிக் பாஸ் போங்க, நீங்க பிக் பாஸ் போங்க. எனக்கு தேவையே இல்ல. ஏன்னா என்னோட கோர் அது கிடையாது இல்லையா? நான் போய் யூஸ் இல்ல. அப்போ அதையும் மீறி நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எனக்கு ஆசை இருக்கு, நான் உள்ள போணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போறேன் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறணும்னு இருக்கிறவனோட வாய்ப்ப நான் எடுத்த மாரி ஆயிரும்.
ஏன்னா நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் மீடியால வரப்போறது கிடையாது. நான் சினிமால ஆக்ட் பண்ண போறது கிடையாது. என்னோட லட்சியம் அது கிடையாது இல்லையா? அப்போ என்ன அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட்ஸ் இட்ஸ் அ ராங் சூஸ் தான் அது. ரைட்டா ஒத்துக்கிறீங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன் 100% நானு. bro. இங்க சினிமா நானுங்கிறதுனால நான் டைப். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்போ நாளைக்கு அந்த பிரவீன்ராஜ் மாரியோ, இந்த மாரி ஆட்கள் நாளைக்கு வளர்ந்து வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கானா வினோத், பிரவீன்ராஜ், எஃப்ஜே, அமித் இவங்கலாம் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. நாளைக்கு இதில ஷைன் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதில யாரோ ஒருத்தரோட வாய்ப்ப எடுத்துட்டு நான் உள்ள போயிட்டு அது வந்து ஸ்பாயில் பண்ண மாரி தானே ஆகும். இப்போ அந்த இடத்துல அந்த 100% ஆள் இல்லாம, வேற யாராவது ஒரு ஒரு யங்ஸ்டரையோ, இல்ல வந்து 20 வருஷமா இப்போ வந்து நம்ம வினோத் மாரி இருக்கிற ஏதோ ஏதோ ஒண்ணு. நீங்க வந்து ஆப்போசிட்டா தான் கொண்டு போவீங்க உள்ள. அப்போ அந்த மாரி ஏதோ ஒரு ஆட்கள நீங்க தூக்கி உள்ள போட்டிருந்தீங்கன்னா, அவன் அதுல ஷைன் ஆகி அவன் மேல போயிருவான்ல. நீங்க அந்த மாரி ஆட்களுக்கு தானே நீங்க வாய்ப்பு தரணும். உங்க பிராண்ட் பிக் பாஸ்ங்கிறது ஒரு பிராண்ட். நாளைக்கு யாரு ஜெயிச்சாலும் இது வந்து நீங்கள் என் பிள்ளைகள், இது என் வீடு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்போ உங்க ஆளுங்க நாளைக்கு ஷைன் ஆகும்போது அந்த பெருமை உங்களுக்கு தானே வருது. அப்போ அந்த உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாரி ஆட்கள தானே நீங்க வீட்டுக்குள்ள எடுக்கணும். அதுதான் பண்ண மாட்றாங்களே ப்ரோ. வேஸ்ட்டா இந்த வாட்டி நெறைய வெளிய பேர் அந்த வெளிய மாரி பண்ணி வெளிய திறமை உள்ள ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஓகேவா? ஒரு படம் 2 படம் கிடையாது. பல பேர் இப்போ கொட்டாச்சிலாம் இருக்காரு. ஆ, எக்கச்சக்கம் படம் ஆ. நடிச்சிருக்காரு அவர்லாம். ஓகேவா? அந்த மாதிரி பிராண்ட் உள்ள ஆள் நிறைய பிராண்ட் தாண்டி நிறைய பேர் வெளியே படம் நடிச்சுட்டு வாய்ப்பு இல்லாம சும்மா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, ஓகேவா? அவங்கலாம் பயங்கர டேலண்ட், பயங்கர பொட்டன்ஷியல் எக்ஸாக்ட்லி. இருக்காங்க இவங்கலாம். இப்ப கிங்கா கானா கூட நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவரும் பயங்கரமா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாரு அவரு. செம்மையா என்டர்டெயின் பண்ணுவாருப்பா. ஆக்டரு, செம்மையா என்டர்டெயின் காமெடி, பண்ணுவாருப்பா அவரு. எல்லா ரோலையும் ஃபில் ஆ, பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வடிவேல் கூட இருந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எடுத்து போட்டா ஷோ ஆமா. பயங்கரமா போகும். ஒப்பிட்ட ப்ரோ இப்போ அந்த கேப்டன் பார்க்க மூவி மாட்டேன். ப்ரொமோஷனுக்கு எல்லாம் வராங்களே ப்ரோ, அதுலயே நிறைய பசங்க எவ்வளவு டேலண்டா இருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க 20 வயசு 21 வயசு பசங்க எல்லாம் அவங்களாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவங்களெல்லாம் கூட இது பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ம். நிறைய பேர் ட்விட்டர் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இப்போ இருக்காங்க. நீங்க மஞ்சு இன்ஸ்டாகிராம் இல்ல மஞ்சு இப்போ இருக்காங்க, நான் என்ன பொக்கிட்ட சொல்றேன், இருக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ்ல இருந்தே தான் நீங்க ஆள் எடுக்கணும்னு இருந்தா, நான் சப்போஸ் சொல்றேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஃபேமஸ் அதனால தான் நான் ஆள் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க அந்த லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் எடுக்கலாமே. ஏன்னா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? லுங்கி டான்ஸ் நாங்கலாம் பார்த்தேன். லுங்கி ராஜ்பிரியன். பாய்ஸ் எல்லாருமே ஆ, ஃபேமஸ் பார்த்துருக்கோம். இல்ல நான் உங்களுக்கு? ராஜ்பிரியன் நீங்க அவங்கள எடுக்கலாம். ராஜ்பிரியன் நீங்க அவர எடுக்கலாமே. ஏன்னா ஏன்னா அவரு அவர்லாம் மூவி சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய எக்ஸாக்ட் சொல்லுவார். ஆமா. எக்ஸாக்ட் ப்ரோ. அதான் சொல்றேன். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அவர் டான்ஸ் ஆடுவாரு. அவர் ஃபன் பண்ணுவாரு. யங்கு. நாளைக்கு நாளைக்கு அவன் வந்து சினிமால வந்து ஹி கேன் கம் இல்லையா? ஏதோ ஒரு ரோல்ல சூரி மாரி கூட வரதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்குல்ல? என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ ப்ரோ. நிறைய காமெடி ஆடியன்ஸ்க்கு சேனல்ஸ் கூட ப்ரோ, என்டர்டெயின்மெண்ட். நகைச்சுவைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த சூரி மாலேஸ். வந்து ஆஹ் சூரி வந்து அந்த 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 ஃபர்ஸ்ட் மூவில பரோட்டா சாப்பிடும்போது யாராவது எதிர்பார்த்திருப்போமா இந்த ஆளு ஹீரோ ஆவான்னு? கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சாதான் ஒருத்தர் விடுகதைக்கு ப்ரூவ் முன்னாடி பண்ணிக்க வரைக்குமே முடியும். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. எக்ஸாக்ட்லி. அதுதான் ப்ரோ விஷயம். நான் ம். இமாத் ப்ரோ, இவன் கணக்கான காலங்கள் சீரிஸ் இருக்குல்ல, 3-4 ம். சீரிஸ் ஓகேவா மொத்தம். அப்போ வந்தது அந்த ஸ்கூல் சீரிஸ், அப்புறம் வந்து அதுல இன்னொரு சீரிஸ் காலேஜ் சீரிஸ், அப்புறம் காலேஜ் சீரிஸ் ம். எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எடுத்தாவே ஃபில்டர் பண்ணாலே அதுல இருக்க ஆக்டிஸ் வச்சாவே நீங்க ஒரு 5 பிக் பாஸ் ஷோ பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர் போவாங்க. காணாம போயிட்டாங்க நிறைய பேர். இப்ப இஃபான்லாம் காணாம போயிட்டான். இவ்வளவு டேலண்ட் இருக்கு ம். இஃபான் தெரியுமா அவன் ம். ம். நடிக்கிறதுக்கு அவனுக்கு. அதே மாதிரி ஜோவா என்ன அவன் பேரு, அந்த பொண்ணு நடிச்சானே காதல் செய்ய வந்து அந்த அந்த ஹீரோவும் காணாம போயிட்டான். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ம். காணாம போனவங்க? ஒருத்தர் ம். எடுத்து போட்டா இவங்க வளர்த்து ஆட்கள் தான் எல்லாரும். விஷ்ணு ஆகட்டும், அப்புறம் கவின் ஆகட்டும், அந்த சீசன் ஒருத்தரும் பயங்கரமா இருந்த நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே காணாம போயிட்டாங்க. சில பேர் தான் கூட போய் வந்திருக்காங்க. அங்கெல்லாம் டேலண்ட்லாம் அர்த்தம் இல்ல. டேலண்ட் இருக்கு அவங்க கிட்ட. எக்ஸாக்ட்லி. அது டேலண்ட்டுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லை அவங்களுக்கு. அதை கொடுத்தா கண்டிப்பா அவங்க எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு ப்ரோ ஒரு கேள்வி இவர் இருக்கு. ஏன் ஹீரோவுக்கு மட்டும் தான் குடுக்கணும்? அப்படியெல்லாம் கிடையாதே. அவங்க இல்ல இல்ல ஆல்ரெடி அப்படி ஒரு யாரும் இதுல சொல்லல. இருக்காங்கல்ல. இல்ல. ஹீரோன்னு சொல்லலைங்க நம்ம. நம்ம ஹீரோன்னு சொல்லவே இல்ல. இப்போ நீங்க இந்த ராஜ் பிரியன்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னா, ஹி கேன் பி எ காமெடியன். ஹி கேன் பி எ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டா வர ரோலு. அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு. அத எப்படி சூரி வந்து பரோட்டா சாப்பிட்டு காமெடியனா வந்து அதுக்கப்புறம் ஹீரோவா ஆனாரோ, அது அவரோட உழைப்பு இல்லையா? அந்த மாரி இவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆயிட்டு ஐ மீன் உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இவங்க உழைப்ப வச்சுட்டு அவங்க எப்படினாலும் மேல வந்துருவாங்க. இன்னொன்னு வந்து இந்த ஆள் வந்து சோ பூர்ணிமா கூட ஸ்பாய்லருங்க. யூடியூபர் தானே ப்ரோ? அப்படி ஏன் தானே அஷ்ரப் பாய் வந்தாங்க. வந்திருக்காரு. அஷ்ரப் பாய் வந்திருக்காரு. நான் காட்டல ப்ரோ, தான் பாத்துட்டு இருக்கேன். எங்க இருக்காப்ல லைட்டா எனக்கு சொல்லுங்க. காட்டுது கீழ #ads. சண்டக்கோர் இதோ வந்துட்டேன். இந்த ஆளு ஒரு ம். சோ ஸ்பாய்லருங்க. பயப்படுறாங்க எல்லாரும். யாரையாவது ஏதாவது கேட்டோம்னா, என்னைய வந்து நீங்க மோதிட்டா நீங்க பெரிய ஆள் ஆகுறீங்க.
எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பேசுறான். எல்லாருமே கொஞ்சம் டீசென்ட்டான மக்கள்லாம் யோசிக்கிறாங்க இவன்ட்ட பேசுறதுக்கு. நான் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். அது எத்தனை பேர் எப்படி எடுத்துப்பீங்கலாம் எனக்கு தெரியாது. திவ்யா கூட பிரவீன்ராஜ் கை கோர்த்து அந்த பாட்டு பாடிட்டு, சைக்கிள்ல கூப்பிட்டு கானா வினோத் சுத்துனது, இதையெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும், திவ்யா எனக்கு பிடிக்கும்லாம் அவர் வந்து டென்ஷன் ஆகல. அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. இது எத்தனை பேருக்கு புரியுமோ அது அவங்களுக்கு புரியும். அது எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும் என்ன மேட்டர்னு. அது எனக்கு புரிஞ்சிச்சு. இல்ல அப்படின்னா புரிஞ்சிச்சு ப்ரோ. அது ட்ரிகர் பண்றதுக்கு தானே ப்ரோ பண்ணாங்க. அதான் சொல்றேன். இங்க நிறைய பேருக்கு அது இந்த விஷயம் புரியாது. அது புரியறவங்களுக்கு அது கன்ஃபார்ம் புரியும். இவன் கூடலாம் சுத்துறியே, அதான் அந்த டைலாக். இல்ல அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம். அது அப்படி கிடையாது. அதுல இன்னும் உள்ளொருத்தம் பயங்கரமா இருக்கு. சரண்யாவுக்கு புரிஞ்சிருச்சு அது. ஓகே. அதுதான் ஸோ இமாத் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். அந்த ஆள் வந்து ஜெயில இருக்கும்போது திவ்யா பத்திய டீடைல்ஸ் அது இதுன்னு கேட்கும் போது அந்த எந்த மீனிங்ல கேட்க விரும்புனா அப்படிங்கிறது தெரியுது. அதான் அப்போ அதை வச்சுட்டு நான் என்ன நீங்க இது கூட கேக்குறேன், ஈக்குவல் நீங்க பண்ணி சொல்றது பாருங்க, எல்லாமே உங்களுக்கு கரெக்ட். புரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதுக்கு விஜய் டிவி திருப்பி இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கொடுக்குறாங்க? அவனோட கேரக்டர் புரியுது, அவனுடைய அப்படி என்ன உங்களுக்கு டிஆர்பியை ஏத்தணும்? இப்படிப்பட்ட ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நீங்க எதுக்கு டிஆர்பியை ஏத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதா என்னுடைய கொஸ்டின். சிம்பிள் ஜி. இப்போ கலையரசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்களா? ஹி கேம் இன் பேட் லைட், பட் ஹி டிடன்ட் எவிக்ட் இன் அ பேட் லைட். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம் ப்ரோ. மேல கலையரசன் உள்ள வரும்போது பேட் லைட்ல தான் வந்தாரு, ரைட்டா? எல்லாமே போட்டு அடிச்சோம். கலையரசன்லாம் ஒரு ஆளா? இவனை தூக்கி உள்ள ப்ரோ எடுத்திருக்கீங்களே அப்படின்னா ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பேசுறப்ப அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு, ஏதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். எக்ஸாக்ட்லி. இவன் வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற பண்ணிட்டானா என்ன மாதிரி பண்றது? எல்லாமே அவ்வளவு பேசணும். பேர் இவனை என்ன பண்ணுவாங்க? ஆனா எக்ஸிட் ஆகும்போது அவன் அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாத்தணும். அவன் ஒரு அந்த ஷோல அவனை பத்தி யாராவது எதாவது பேசியிருப்போமா? அவன் இருந்த வரைக்கும் கூட சரி, இப்போ வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஏதாவது பேசணுமா? அவன் டோட்டலா மாறிட்டான், ரைட்டா? விஜய் டிவி உள்ள கூப்பிட்டது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா மாத்துறதுக்கு, இந்த மாதிரி ஒரு உணர்வும் இவன்ட்ட இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆளும் இருக்குங்கிறது காட்டுறதுக்காக தான் அவங்க கூப்பிடுறாங்க. அதை சரியா கேபிட்டலைஸ் பண்ணது கலையரசன். ஆனா இந்த ஆளுக்கு கடைசி வரைக்கும் அது அண்டர்ஸ்டாண்டே ஆகல. ஸோ இதனால நமக்கு என்ன புரியுது, நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி மனுஷனுக்கு எத்தனை சூடு போட்டாலும் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க மக்கள் வெளியில, வெளி உலகத்துல பார்த்து கொஞ்சம் சுதாரணமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது. வேற வேற ஒரு நிமிஷம். இல்ல வெளியே நீ ஒரு இன்டர்வியூ பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லை. இவங்க வாட்டர்மேன் திவாகரா தான் பேசினா, இன்டர்வியூலயும் திவாகரா தான் பேசினா. ரெண்டுத்துக்கும் எந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. அவனுக்கு கேரக்டர் கொடுத்து பேச வைக்கல, அவனுக்கு ரோல் கொடுத்து பேச வைக்கல. வெளியே வந்து திவாகரா என்ன வந்து அந்த கவினிஷியில பேசினானோ அதே திவாகரா தான் உள்ள அவன் வாழ்ந்தானே தவிர, இந்த திவாகருக்கு அந்த திவாகருக்கு மாற்றம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் திவாகர் தான், இதுவும் திவாகர் தான். நான் அந்த ஆங்கிலே ஓப்பனா வச்சு பேசலாம். அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லை. வெளிப்படையா வந்து அந்த மேட்ல அவன் பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எடுத்து வச்சு ஜீப் முத்தா அவன் ரொம்ப க்ளோ கிளாஸ், அப்புறம் வந்து இந்த பையன் செத்ததுக்கு இல்லைங்க அந்த பையனுக்கு வாழ்க்கை இருக்குன்னு பேசினது, இவ்வளவு விஷயங்கள் எடுத்து வச்சு பார்த்தா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ற உரிமையே கிடையாது, எல்லாமே வந்து அப்பமா சூஸ் பண்றதுதான், பெத்தவங்க என்னத்துக்கு அப்படின்னு பேசினது, இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தாவே அவனுக்கு தெரியும் ரெகுலேஷன் தாட்ல ஒரு போர்ஷன் தான். அதை நம்ம ஓப்பனா பேசுறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா திவாகரே ஓப்பனா பேசியிருக்கான், அதெல்லாம் பச்சையா எந்த ஒரு கூச்சமும் எல்லாம் பேசிட்டு போயிருக்கான். நம்ம அதை பேசுறதுக்கு நம்ம ஏன் கூச்சம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த மேட்டர் எடுத்து பேசிருப்ப நீ சொன்னீங்களா அந்த திவ்யா மேட்ரு, அது என்ன ஓப்பனா சாதிதான் வருதும் கிடையாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. அஷ்ரப் சார் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு ஸ்பீக்கர் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு நான் மேல தூக்கி வந்து உட்கார வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாடி. ரொம்ப நேரம் நாங்களும் ட்ரை பண்ணோம். வாங்க. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? யோ நான் இமாதியா. நான் குரலே கேட்க மாட்டேது, ஒரே மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே ஒரு காரங்களா இருக்காங்க, தெரிய மாட்டேது. அஷ்ரப் பாய் இல்லையா? நான் இவ்வளவு நேரமா ஃபோன் கால்ல இருந்தேன், இப்பதான் வந்தேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல. ஓகே, நாங்க அவரை அஷ்ரப் பாய் வர சொன்னோம், வெல்கம் பண்ணோம். பாய். ஊட்டில குளிர் எப்படி இருக்குது ஜி? மியூட் போடுறதுக்கா ஸ்பீக்கருக்கு வந்தீங்க? கீழே ஒழுங்கா கேட்கல போல. அவர் எப்படின்னா பிக் பாஸ் மாதிரி அவரு
இப்போ பிக் பாஸ் நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவரா பேசணும்னு நினைக்கும் போது தான் அவர் பேசுவாரு தெரியுமா? அதான் நம்ம அஷ்ரப் பாய். நீங்க வேற உங்களுக்கு பாத்தீங்களா? வாய்ஸ் 4 ஃபோன் வாய்ஸ் மேட்ச் நான் ஆகுதா? தான் அடிச்சேன். ஆமா. எதுக்குன்னு கேட்டா மக்களே எனக்கு ஒரு இங்க கால் வந்துச்சு நான் சொன்னேன்ல லிசனருக்கு போயிட்டேன் எங்க போயிட்டேன்னு. அது இவர் தான் கால் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு. நான் சொல்லுங்க தான் பாய். கால் பண்ணேன். இந்த ஸ்பேஸ்ல ஒரு மேட்டர் பேசிட்டு இருந்தீங்களா? ஸோ அதுல